வெல்கம் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் அன்னன்னைக்கு என்ன குழம்பு சமைக்கிறது, அதுக்கு ஏத்தாப்பில் எப்படி சைடிஷ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஈஸியான குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் அதுக்கு என்னென்ன சைடிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல். இதில் அரை முறி தேங்காய் துருவல் வரும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூட 25 கிராம் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் விட்டு குக் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணி முதல்ல ஒரு 2 அல்லது 3 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் கட்டி ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசம்லாம் போகிறது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இங்கே நான் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி அந்த குழம்பு கூட ஆட் பண்ண போகிறேன். மத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மத்து யூஸ் பண்ணி கூட நல்லா கரைச்சி விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் மிக்ஸி ஜாரில் அதை பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். 6 கரண்டி அளவுக்கு தயிர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். எந்த கட்டியும் இல்லாமல் தயிரை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம குழம்பும் கொதிச்சிட்ருக்குது. அது கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அது பார்க்கவே நமக்கு தெரியும். அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு. ஆஃபீஸுக்கு தயிர் கொண்டு போகிறவங்க நீங்கள் வெறும் தயிர் கொண்டு போகிறத விடைக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். மாம்பழம் 3 மாம்பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை மாம்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழத்தையும் அந்த குழம்புல விட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற தயிரையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம தயிரை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஆயிடுச்சுது. இது ஒரு 1 மினிட் போதும். தயிர் விட்டு 1 மினிட்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மாம்பழம் போடாமல் இந்த குழம்பு செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய மாம்பழ புளிசேரி ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் தாளித்து விடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், அதில் கடுகு தாளிக்கிறேன், 1 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாம்பழ புளிசேரியில் ஆட் பண்ணிடலாம். இது வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்மளுடைய அடுத்த டிஷ் சின்ன வெங்காய மிளகாய் பச்சடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூடவே சின்ன வெங்காயம் 35 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி தான் பண்ணணும்னு இல்லை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நம்ம இந்த டிஷ் பண்ணலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வாணலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்க போகிறேன். இந்த சின்ன வெங்காய மிளகாய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதுக்கு கூடவே ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தில் நிறைய நல்ல நன்மைகள் இருக்குது. டெய்லி 2 சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய இது இருக்குது. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசைக்கு, சாதம் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் இந்த புளி கரைசலில் நல்லா குக் ஆகணும். இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் போதும்.
இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம விட்ட நல்லெண்ணெய் பிரிஞ்சு தனியாக இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுமே நம்முடைய சின்ன வெங்காயம் மிளகாய் பச்சடி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் நல்லா வதக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா கட்டி ஆயிரும். இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்லெண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணால் போதும். நீங்கள் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணணும் இல்லை, சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் போன்ற வெரைட்டி சாதத்துக்கு இந்த பச்சடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய அடுத்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். இது நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்குல நிறைய மாவு சத்து இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுப்பாங்க. உப்பு போட்டு 1 மினிட் நம்ம இதை மூடி வேக வைக்க போகிறோம். 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி அப்படியே தெளித்து விட்டு நான் வேக வைக்க போகிறேன். தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த ஃப்ரை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தண்ணியில் குக் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் முருகணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் வதக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா முருகிரும். இப்போ எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். நம்முடைய சுவையான மாம்பழ புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக நான் இங்கே நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வீட்டில் செஞ்சது. கூடவே நம்முடைய உருளைக்கிழங்கு பொரியலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சின்ன வெங்காய மிளகாய் பச்சடி. இதுக்கு கூட எலுமிச்சை இலை துவையல் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ சுவையான மாம்பழ புளிசேரியும் அதோடைய சைட் டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் இந்த மாம்பழ புளிசேரி செய்த அன்னைக்கு இதுக்கு உள்ளி பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல், நெல்லிக்காய் ஊறுகாய், அதுவும் வீட்டில் செஞ்ச நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே எலுமிச்சை இலை துவையல், இந்த 4ஐயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த வாழை இலையில் சூடாக சாதம் வச்சு இந்த குழம்பு விட்டு சாப்பிடும்போது, நான்வெஜ் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஃபீல் கிடைக்குதோ அதை விடைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.